பிரச்சாரத்தை தொடங்கிட்டீங்கன்னு சொல்றாங்க. தேர்தல் பிரச்சாரம் ஏங்க, நான் 5 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராக மேற்கு தொகுதியில் பணியாற்றி வருகிறேன். உங்களுக்கு தெரியும். எனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்லிட்டு நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிடுகிறேன், எனக்கு ஆதரவு தாருங்கன்னு சொல்லிட்டு முக்கிய பிரமுகர்களை பார்த்து சந்தித்து தான் பேசுகிறேன். இன்னும் வாக்கு சேகரிக்க கிராமமா செல்ல என்ன துவங்கல. இன்று முதல் முக்கிய பிரமுகர்களை சந்தித்து அவர்களுக்கு அவருடைய கருத்து கேட்டு வருகிறேன். நான் இந்த மாதிரி தேர்தலில் போட்டிட்டுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க ஏகோபித்த ஆதரவோடு நீ கட்டாயம் போட்டியிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த அடிப்படையில் ஒவ்வொருவராக சந்தித்து பேசி வருகிறேன். இன்றைக்கு கொண்டமநாயக்கம்பட்டி ஊராட்சியில் ஒரு முக்கிய பிரமுகர்கள் 100 பேர் சந்திச்சு பேசினேன். அதாவது கட்சி சார்பற்ற முறையில் எல்லா கட்சிக்காரங்களையும் சந்தித்து பேசி கொண்டிருக்கிறேன். சேலம் மேற்கு தொகுதியில், என்னுடைய மேற்கு தொகுதியில் 5 ஆண்டுகள் நான் செஞ்ச பணிகள் திருப்தியா இருக்கான்னு கேட்கறேன். ஐயோ எப்பா யாரும் செய்யாத மாதிரி நல்லா பண்ணிருக்க தம்பிங்கிறாங்க. அப்படின்னா நான் இந்த தேர்தலில் அதுக்கு நன்றி சொல்றோம். தேர்தலில் நிக்கணுமான்னு கேட்கறோம். அவங்க நிச்சயமா நீ தேர்தல் நிக்கணும்னு சொல்றாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு சரிக்கா நான் போட்டி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். கூட்டணி முடிவுகள் எதாவது எடுக்கப்பட்டிருக்கா? அது ஐயா பார்த்துக்குவார். அந்த கூட்டணி முடிவுகளை பற்றி ஐயா பார்த்துக்குவார். அது நாங்கள் போகிறோம்ல. நான் இப்போ போட்டியிடுவது என்று உறுதியாக போட்டியிடலாமா வேண்டாமான்னு மக்களிடம் கருத்து கேட்டேன். அதாவது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் ஊர் கவுண்டரு பெரிய தனக்காரங்களாம் இருப்பாங்க. அவங்க எல்லாமே கோயில் பூசாரிங்க. அவங்க எல்லாமே ஏகோபித்த ஆதரவோடு நீ தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த உத்தரவு அடிப்படையில் என்னுடைய பணியை துவங்கி கருத்து கேட்போடு பணியை துவங்கி வருகிறேன். போட்டியிடுவது என்பது உறுதி, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. மக்கள் சேலம் மேற்கு தொகுதி மக்களுடைய ஆசீர்வாதத்தோடு அவர்களுடைய வாழ்த்துக்களோடு போட்டியிடுவது என்பது 100% உறுதி. ராமதாஸ் கருத்து வேறுபாடு அதை எப்படி போய் சொல்ல பண்ணீங்க? நான் நேற்று போயிட்டு தான் வந்தேன். முந்தான கூட்டத்துக்கு போயிட்டு ஐயா கூட பேசிட்டு தான் வந்தேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. கூட்டணியோடு போட்டியிட வேண்டும் என்பது எங்களுடைய எல்லாத்துடைய கருத்து. அதுதான் ஐயாட்ட சொல்லிட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் இன்னைக்கு யாரு வேணாலும் எதை வேணாலும் சொல்லலாம். நான் என்னை பற்றி எனக்கு வாக்களித்தவர்கள் என்னை ஒரு முதன்மை வேலைக்காரனாக நியமித்த சேலம் மேற்கு தொகுதி மக்களுக்கு தெரியும் என்னுடைய கேரக்டர் என்னங்கிறது. அதனால இந்த தொகுதி சார்ந்து இல்லாம வேற ஊருக்காரங்க என் மீது விமர்சனம் செய்வதற்கோ என்னை பற்றி பேசுவதற்கு எந்த உரிமையும் இல்லை. என் தொகுதி மக்களும் என் மாவட்ட மக்களும் அதில் முழு உரிமையுடையவர். இப்ப சசிகலா இவங்களோட சேர்ந்து கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது எனக்கு தெரியாது. அது எனக்கு தெரியாது. அது எனக்கு தெரியாது. விஜய் இந்த மாதிரி விஜய் கூட இந்த மாதிரி அதெல்லாம் முடிவு பண்ண தெரியாது. காலம் தான் முடிவு செய்யும். நன்றி. மக்கள் வரவேற்பு எப்படிங்க? மக்கள் வரவேற்பு நீங்க தான் பாத்தீங்கல்ல. முக்கியமான பொறுப்பாளர் தான் நான் சந்திச்சேன். அவங்களே அதாவது ஒரு தெருவு இருக்குன்னா அதுல முக்கியஸ்தர்கள் இப்ப அப்படிதான் பார்க்க முடியும். இன்றைக்கு கொண்டாங்க 100 பேர்த்த பார்த்தோம், இன்னொரு 50 பேர்த்த பார்ப்போம். அதே மாதிரி ஒரு ஊரா பார்க்கறோம். இப்ப பார்க்கும் பொழுது எனக்கு நெஞ்சம் நிறைந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. எப்படின்னா எப்பா போன உடனே இந்த ரோட்டை நீ தான் போட்டு கொடுத்த, இந்த கரண்ட் கம்பத்தில் கம்பி தொங்குச்சு அது நீ தான் உங்கள்கிட்ட சொன்ன உடனே கட்டி கொடுத்த, பாத்ரூம் நீ கட்டி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சொல்லும் பொழுது எனக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகமா இருக்கு. நன்றி. திமுக இணைய போறதாவே ஒரு கருத்து. அதெல்லாம் என்னோட இருமல் தான் அதுக்கான பதில். ஏப்பா நீ வேற நான் பாருங்க, எனக்கு இணைய வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்குது? எனக்கு இணைய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நான் மருத்துவர் ஐயாவுடைய உண்மை தொண்டன். அது எந்த மாற்று கருத்து இல்லை. அவருடைய ஆசையோடு தான் எங்க எப்படி என்ன பண்ணாலும் அவருடைய ஆசையோடு தான் இருக்கும். திமுக சின்னத்தில் ஏதாவது போட்டியிடறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மருத்துவர் ஐயா உங்களுடைய ஆசையங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. உங்களுடைய சிந்தனைகளுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நான் சேலம் மேற்கு தொகுதி மக்களை நம்பி போட்டியிடுகிறேன். அவர்கள் எனக்கு வாக்களிப்பார்கள். நிச்சயம் 2வது முறையாக என்னை வெற்றி பெற செய்வார்கள் என்று 100% நம்பிக்கையோடு என்னுடைய பணியை தொடர்ந்து இருக்கிறேன், தொடருவேன், தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன். நன்றி, வணக்கம்.